ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் ஈஸ்டர் கொண்டாட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈஸ்டருக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாம்பார், சட்னி வச்சு சாப்பிட்டோம். அப்படியே ஒரு 9 மணிக்கு சில்லுன்னு சர்பத் குடிச்சிட்டோம். மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் குட்டி குட்டியாக நறுக்கின வெள்ளரிக்காய் போட்டு அதுக்கு மேலேயே குட்டி குட்டியாக நறுக்கின பல்லாரி, தக்காளி, ஒரு மிளகாய், அப்புறமா கட்டி தயிர் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கின மல்லி இலையை அதில் போட்டிங்கன்னா நமக்கு சுவையான ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பல்லாரி, தக்காளி, சிக்கன், ரம்ப இலை, புதினா இலை, மல்லி இலை இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா இந்த சைடு பிரியாணிக்குள்ளே தேவையான ரைஸு ஊற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாயாசத்துக்கு சேமியா, இஞ்சி பூண்டு விழுது இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டேன். கேஷ்யூநட், அப்புறமா கரம் மசாலா தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, லவங்கம்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பிரியாணிக்கு சிக்கனுக்கு தேவையான தயிர், அப்புறமா நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அரிசியில் ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கழுகி அதை நான் தூர ஊற்றிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ சிக்கன் ஃப்ரைக்கு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸஸை அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் ஊற வச்சாச்சு. இது அப்படியே ஊறட்டும். அடுத்து நான் குஸ்கா பண்ண போகிறேன். இப்போ குஸ்கா பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். அது கூடவே தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கிறேன். நாம் எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ முந்திரி, திராட்சை சேர்த்துக்கிட்டேன். இப்போ ரம்ப இலை போடுறேன். புதினா, மல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா கிளறணும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஓரளவு பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. பல்லாரி நல்லா வதங்கணும் அப்படின்னா கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் பல்லாரி. இப்போது 2-3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். 3 கைப்பிடி பல்லாரிக்கு 2 கைப்பிடி தக்காளி நான் இப்போ சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வதக்குங்க. 3 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு பாதி எலுமிச்சப்பழம் விட்டுட்டு ஒரு கப் தயிர் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிச்சப்பறமா நாம் கழுகி வச்சுருந்த அரிசி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா குக் ஆகட்டும். இந்த பக்கம் நாம் சிக்கன் குழம்புக்கு தேவையான பல்லாரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கமாக பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸ்டருக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணது சிக்கன் கறி, குஸ்கா, ரைத்தா, பாயாசம், சிக்கன் ஃப்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.